ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம தமிழ்நாட்டோட சாபக்கேடே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சுன்னு வைங்களேன், அவங்க என்ன பண்ணாலும் நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அது தப்பு ரைட் எல்லாம் நம்ம விட்டுருவோம். தப்பாவே இருந்தாலும் என்ன எவன் ஒழுக்கமா இருந்திருக்கான், எத்தனையோ பேர் எவ்வளவு தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதை நார்மலைஸ் பண்ணி அவங்களுக்காக நிற்கணும், அவங்களுக்காக வாய்ஸ் கொடுக்கணுங்கிற ஒரு சீப் மென்டாலிட்டி உலகளாவில இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் ரொம்ப மோசமா இருக்கு. இப்போ எதை பத்தி பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே தமிழக வெற்றி கழகம் அதோட தொண்டர்களை பத்தி பேச போறோம். நான் விஜய் வரல, இல்ல ஆதவ நாட்டை வரல, புஷி ஆனந்தை பத்தி பேசல, தொண்டர்களை மட்டும் பேசுறேன். எல்லா தொண்டர்களும் கிடையாது, சில அறவைக்காடுகளை பற்றி மட்டும் நான் பேச வரேன். புரிஞ்சுக்கணும், இது ஒரு நல்ல எண்ணத்தால நான் போற ஒரு வீடியோ தான். இப்போ டிவிக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியா உருவாகிட்டு வந்துட்டு இருக்கு. முக்கியமா யங்ஸ்டர்ஸ் ரீதியான சப்போர்ட், பயங்கரமான ஒரு சப்போர்ட் இருக்கு. ஏன்னா விஜய்க்கு ஒரு ஃபேன் பேஸ்னு ஒன்று இருக்கு. கண்டிப்பா அந்த ஃபேன் பேஸ் ஓட்டா மாறும், அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நல்லா தான் இருந்தது. அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு, குதிச்சிட்டாரு. மார்க்கெட்லாம் விட்டுட்டு 200 கோடி பிசினஸ் 300 கோடி பிசினஸ்லாம் விட்டுட்டு அவர் வந்தாரு. பெரிய விஷயம் தான். அவர் நினைச்சா அவரும் ஜாலியா வாழ்ந்துருக்கலாம் மற்றவங்க மாதிரி. ஆனா மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு வந்தாரு. எல்லாம் ஃபைன், மாநாடு போட்டாரு, அது பண்ணாரு, எல்லாமே ஓகே. ஆனா எனக்கு போக போக வந்து ஒரு தொண்டர்கள் மேல எனக்கு ஒரு மிகப்பெரிய பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா, போயிட்டு இருந்ததா கட்சி திடீர்னு ஒரு நியூஸ் வருது. என்னன்னா, முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் தாவைக்காவில் இணைந்தார் அப்படின்னு தொண்டர்கள் எல்லாம் ஃபயர் விடுறாங்க. ஃபயர் விட்டுட்டு அவருக்கு வரவேற்பெல்லாம் பயங்கரமா இருந்தது அவங்க ஊர்ல. அந்த மாதிரிலாம் அவருக்கு ஒரு வரவேற்பே இருந்தது இல்லை, அது அவரே சொன்னார். ரொம்ப பெருஜ் ஆயிட்டாங்க. வந்துட்டாரா, சமரா, சம டீல்ரா, சம ஸ்டீல்ரா, ஐபிஎல் ஆக்ஷன் பேசுற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. எல்லாரும் கொண்டாடுறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. டேய், செங்கோட்டையன்கிறவர் யாரும் உங்களுக்கு தெரியுமாடா? ஓகேடா, ஒரு சில நல்லதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்கடா. வாச்சாத்தி சம்பவம்னா என்ன தெரியுமாடா உங்களுக்கு? கொண்டாடின ஒரு சிலரை நான் கேட்குறேன், வாச்சாத்தி சம்பவம் பத்தி உங்களுக்கு தெரியுமா? அந்த சம்பவத்தை தெரியாதவங்கலாம் தமிழ்நாட்டில் வாழ்றதுக்கு தகுதி மாரி கிடையாது. ஒரு கொட்டூரமான ஒரு சம்பவம். வீரப்பன் அவர்களை பிடிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த ஊர்ல இருக்கிற மக்களை அங்க போன போலீஸு வீரப்பனை நாங்க பிடிக்கிறோங்கிற பேர்ல வட்ஷாப்பை போட்டு பண்ணாத அட்டூழியம் கிடையாது. எத்தனை சின்ன பொண்ணுங்களை கெடுத்து ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ட்ரெஸ் எல்லாம் அவுத்து என்ன பண்ணாத கொடுமை கிடையாது. அது நடந்துட்டு இருக்கும்போது அந்த வனத்துறை அமைச்சராக இருந்தவர் தான் இந்த செங்கோட்டையன். இவரோட அப்ரூவலோட தான் எல்லாமே நடந்திருக்கு. ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. அப்பா ஆட்சியில இருந்து அம்மான்னு சொல்லக்கூடிய ஜெயலலிதாவும் இவங்களோட ஃபுல் சப்போர்ட்டோட தான் இந்த கொடுமை எல்லாமே நடந்தது. அங்க வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் சாதாரண கொடுமை இல்லை. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாருங்களேன். அவங்களாம் அந்த வயசு பொண்ணுங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒருத்த லாரி இருக்குது, அந்த லாரியில ஏத்துறானுங்க. எங்களுக்கு பண்ற சித்திரவாதம் எங்களால தாங்கிக்கவே முடியல. அப்பதான் அந்த ஏரிக்குள்ள கூட்டு வந்து முள்ளு போதுக்குள்ள எங்களை கற்பழிச்சு சித்திரவாதம் பண்ணி தண்ணி தாகமா இருக்குதுன்னு கேட்டா நாங்க ஒண்ணு கூடுறாத குடிக்கிட்டின்னு சொல்றாங்க. எங்களுக்கு ஒண்ணுக்கு போகணும், பாத்ரூம் போகணும், உங்களை என்ன அடி பார்க்காத பார்த்துட்டு எங்களுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு போங்கடின்னு சொல்லி அடிக்கிறாங்க. அந்த டிராமா இன்னுமே அனுபவிச்சுட்டு இருக்காங்க. 20 வருஷம் மேல ஆயிடுச்சு அது நடந்து. சாதாரண சம்பவமே இல்லை. ஆனா நம்ம கேவலங்கட்ட மானங்கிட்ட துப்புகட்ட மக்கள் எல்லாத்தையும் தொடச்சு தூக்கி வீசிட்டு அம்மா கலைஞர் அப்படின்ட்டு போவோம். அப்படிதான் போயிட்டு இருந்திருக்கோம் கேவலமா. இந்த சைடுல இருந்து இவங்களும் நிறைய குடும்பம் பண்ணியிருக்காங்க, அவங்களும் நிறைய குடும்பம் பண்ணியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் வந்து ஒரு பெண்மணியா இருந்துட்டு, ஜெயலலிதா அவர்கள் ஒரு பெண்மணியா இருந்துட்டு ஒரு பொண்ணுக்கு நடக்கிற ஒரு ரேப்பையெல்லாம் வந்து இதுக்கு நியாயமா அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? போலீஸ் மேலாம் ஆக்ஷன் எடுத்துக்கோ தானே. அப்ப ரிவார்டு கொடுத்து அவார்டு கொடுத்து பெருமைப்படுத்தினாங்க, நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஜெனசைடுக்கு ஈக்குவலாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அப்படி அதுக்கு சம்மந்தப்பட்டவர் தான் வந்து செங்கோட்டையன் அவர்கள். இது எதுவுமே தெரியாம தளபதி ஒத்துக்கிட்டாரு, கரெக்டாக தான், அவர் கரெக்டாக டிசிஷன் எடுப்பாருன்னு தொண்டர்கள் எல்லாருமே அதுக்கு மெர்ஜாராங்க. பார்த்தீங்களா, மற்ற தொண்டர்கள் மாதிரியே டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி மாதிரியே உங்களுக்கு என்ன வித்தியாசம்னு ஒரு பயம் வருது, ஒரு கேள்வி வருது. அப்ப நீங்களும் வந்து பப்பட்டு தானா, தலைவன் என்ன சொன்னாலும் அதை கேட்டுட்டு போற ஒரு கூட்டம் தானா? அதுக்கப்புறம் 2வது விஷயம், முக்கியமான விஷயம், காங்கிரஸ் எப்படியாவது எங்க கூட வந்துடாதா, காங்கிரஸ் வந்துடாதா நிறைய டிவிகே மெம்பர்ஸ் வந்து ஆன்லைன்ல பேசிட்டு இருக்கிறதையும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதையும் நான் பாக்குறேன். காங்கிரஸ்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுமாடா? ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்கன்னு கொஞ்சமாவது உங்களுக்கு தெரியுமா? அதுவும் நம்ம தமிழர்கள்லாம் எப்படி அந்த காங்கிரஸை மறக்க முடியும்? 2007, 8 இலங்கை தமிழர்களை கொன்னு குவிச்சதுல மிகப்பெரிய பங்கு காங்கிரஸ்க்கு இருக்கு. 2009 அங்க நடந்த ஜெனசைட்ல ஸ்ரீலங்கா ஆர்மினால ஈழத்தமிழர்களை வந்து எல்டிடிய கனவுல கூட வந்து சிதைச்சிருக்க முடியாது. அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசேஷன். அதுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணது நிறைய நாடு சப்போர்ட் பண்ணிருக்கு. அதுல இந்தியா மிகப்பெரிய பங்கு. எத்தனை ரேப் நடந்தது தெரியுமாங்க? கர்ப்பிணி பெண்ணை குத்தி கொண்டது மட்டும் இல்லாம கீழே இருந்து கத்தியை ஏற்றி உள்ள இருக்க குழந்தையும் கொண்டிருக்கானுங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட அக்கிரமம் நடந்த ஒரு சம்பவம். அங்கெல்லாம் யாரு? அவங்கெல்லாம் யாரு? நம்ம தொப்புள் குடி உறவுகள், இங்கிருந்து போகப்பட்ட தமிழர்கள். அங்கேயே காலங்காலமா இருந்த தமிழர்களும் இருக்காங்க, இங்கிருந்து போன தமிழர்களும் இருக்காங்க. அப்பேற்பட்ட கொடூரத்தை நமக்கு பண்ண அந்த காங்கிரஸ் ராது. எப்படா காங்கிரஸ் எல்லாம் ஈஸியா மன்னிச்சிடுறீங்க? பிஜேபி ரொம்ப அவங்க ஐடியாலஜி ரொம்ப டேஞ்சரஸா இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக காங்கிரஸ் நல்லவங்க ஆயிடுவாங்களா? காங்கிரஸை பத்தி ஒன்று புரிஞ்சுக்கோங்கடா. இன்னைக்கு பிஜேபி பண்றது எல்லாமே காங்கிரஸ் பண்ணிட்டு இருந்ததுடா. என்ன இவங்க ஓப்பனா ஹிந்துன்னு ஒன்று பண்றாங்க, அவங்க ஓப்பனா பண்ண மாட்டாங்க. அவங்க ஆட்சியில் இருக்கும்போது வேற ஒரு சம்பவம்லாம் நடக்கும்.
அவ்வளவுதான். ஆக மொத்தம் நீங்க சொல்ற அந்த நீட்டு, ஜிஎஸ்டி, லொட்டு லொசுக்கு எல்லாமே காங்கிரஸோட கான்செப்ட் தான். இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு காங்கிரஸ் ஓகே, டிகே மெம்பர்ஸ் ஓகே அப்படின்றாங்க. அவங்க வந்து காங்கிரஸ் ஒரு விஷயமாவே எடுத்துக்கிறது இல்லை, காங்கிரஸ் தானே அப்படின்னு ஒரு எடுத்துக்கிறாங்க. மக்கள்லாம் மறதி வந்து எல்லாம் மறந்துடுறாங்க, ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. என்னடா தலைமை என்ன சொன்னாலும் அது ஆட்டும் அந்த மாதிரி சரின்னு ஆட்டிட்டு போற ஒரு கூட்டம் உருவாயிட்டு இருக்கா. ஏன்னா வருங்காலம், ஏன்னா வந்து நான் டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபிக்கெல்லாம் நான் போய் அதை சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா அவங்களாம் காலங்காலமா இருக்க கட்சி. என்ன பேசினா சில பேருக்கு புரிய வைக்க முடியாது. ஹார்ட் கோர் கட்சியாளர்கள் இருக்கத்தான் செய்வாங்க, அவங்கள நம்ம மாற்ற முடியாது. என் ஜென்ரேஷனுக்கு தான் நான் பேச முடியும். அங்க இருக்கிற கட்சி மெம்பர்ஸ் மேக்ஸிமம் என் ஜென்ரேஷன் ஆளுங்க, அவங்களுக்காக நான் பேசுறேன். உங்களை கட்சி விட்டு போ, விஜய் சப்போர்ட் பண்ணாதெல்லாம் நான் சொல்லலை. ஒரு கட்சி என்ன பண்ணாலும் அது சரின்னு ஏற்றுக்கிட்டு கேட்காதீங்க. ஆட்டும் இந்த மாதிரி கேள்வி ரைஸ் பண்ணுங்க. தொண்டர்கள் இருந்தால் தான் அந்த கட்சி நடக்கும். தொண்டர்கள் இருந்தால் கட்சி நடக்காது. மேல் பொறுப்பில் இருக்கிற மினிஸ்ட்ரி, எம்எல்ஏனால தான் அந்த கட்சி நடக்காது. தொண்டன் தான் களத்தில் இறங்கி வேலை செய்வான். ஸோ ஒரு விஷயம் ஒரு கட்சி பண்ணுதுன்னா அதுக்கு உங்க கருத்தை தெரிவிங்க. தப்பா இருந்தால் எதிர்த்து பேசுங்க. அப்பதான் ஒரு நல்ல கட்சி உருவாகும். இல்லைன்னா வந்து அரசியல் சாக்கடைக்குள்ள இறங்கினான்னா இவங்களும் அந்த சாக்கடையாவே மாறக்கும் வாய்ப்பு இருக்கு. 200 கோடி சம்பளத்தை தான் விட்டு வந்திருக்காரு. அரசியல்லாம் உட்கார்ந்தா பல லட்சம் கோடி அடிக்கலாம். சிஸ்டம் அப்படி இருக்குது. நாளை பின்ன விஜய் சார்ந்தோ டிவிக்கே சார்ந்தோ ஒரு தப்பே பண்ணாலும், வஸ்டான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி ஒரு தப்பு பண்ணாலும் அதுக்கும் அது கரெக்ட் தான் முட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா வருவாங்க. கரூர் சம்பவமே நான் பேசுவேன். கரூர் சம்பவம் நடந்ததுக்கு விஜய் தான் காரணமான நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனா அவர் லேட்டா வந்ததுக்கும் ஒரு சின்ன காரணம் இருக்கு, அவ்வளவுதான். அவருனாலதான் நடந்ததுன்னு சொல்லக்கூடாது, அது தப்பு. கேஸ் போயிட்டு இருக்கு, சிபிஐ விசாரணை, அது நம்ம சொல்லக்கூடாது. அவருனால கண்டிப்பா நடக்கல. இது எத்தனையோ ஒரு உள்குத்தெல்லாம் இருக்குது, சில கட்சிகள் உள்குத்தெல்லாம் இருக்குன்னு எல்லாம் சொல்றாங்க, அது நமக்கு தெரியாது. கேஸ் நடந்துட்டு இருக்கு, அது கேஸ் என்னமோ சிபிஐ விசாரணை என்னமோ அது பண்ணட்டும். ஆனா கரூர் சம்பவம் நடந்தப்போ ஒரு 41 குடும்பம், 41 பேர் இறந்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இறந்தவங்களை பத்தி மட்டும்தான் பேசணும், வருத்தத்தை தெரிவிக்கணும். அப்போ உட்காந்து ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் ஹேஷ்டாக் போட்டிருந்தாங்க. இது என்ன இது என்ன எனக்கு புரியல. 41 பேர் உயிரோட உங்களுக்கு விஜய் வந்து நாங்கள் விஜய் பக்கத்தில் நிற்கிறோம்னு ஹேஷ்டாக் போடுறது முக்கியமா? சுத்தமா வந்து ஒரு மூலகட்டம் பண்ற வேலையா இல்லை. நிறைய விஜய் ஃபேன்ஸ் இதை அப்போஸ் பண்ணாங்க, அவங்களே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க இது தப்புன்னு. நான் எல்லாரையும் சொல்லலை. அந்த வந்து கண்ணியா இருக்கான் பாத்தீங்களா, சுண்ணியா, அவனுல சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏன் வந்து டிவிக்கே மட்டும் பேசுறேன், ஏன் மற்ற கட்சியில் இல்லையான்னு நீங்க கேட்கலாம். என் ஜென்ரேஷன் உள்ள ஆட்களுக்கு தான் நான் பேச முடியும். இவங்க தான் அடுத்து வரப்போற ஜென்ரேஷன், யங்ஸ்டர்ஸ். அதுகள்லாம் வந்து கிளப்போல்டுங்க, அதுகள்லாம் பேச முடியாது. அதுகள்லாம் மனுஷன் பேச முடியாது. நான் சொல்ல வர கரெக்டான பாயிண்ட்டை நீங்க எடுத்துப்பீங்கன்னு நான் நம்புறேன். இல்லை வந்து என்ன போட்டு நீ 200 ரூபா ஊப்பி கீப்பின்னா போய் மற்ற வீடியோஸ்லாம் பார்த்தா தான் தெரியும் அவங்கள நான் என்ன பேசி வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு. என்னோட ஒப்பீனியன் மட்டும் எடுத்துக்காம இது புரிஞ்சு, அந்த டெப்த்தை புரிஞ்சு, ஒரு தொண்டனா, ஒரு நல்ல தொண்டனா எல்லாரும் நீங்க இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஒரு கரெக்டான தொண்டனா நீங்க எல்லாம் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி மீடியாலாம் ரொம்ப ஃபர்ஸ்ட் வேணும்ட்டே கேமரா வச்சுட்டு உங்க பக்கம் வருவாங்க. உங்களுக்கு அரசியல் முழுசா தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நீங்க இப்பதான் வரீங்க, தப்பு கிடையாது. எல்லாருமே கத்துக்கிறது தான். யாரோன்னு எடுத்தோன்னு பழந்துன்னு கொட்டை போட்டுருக்க மாட்டாங்க. போக போக தான், தப்பு இல்லை. ஆனா நீ இந்த யங்ஸ்டர்ஸ்ல இந்த ஒரு சின்ன வயசுல அந்த அட்டென்ஷனுக்காக போய் ஆவும் கத்தி டிவியில வந்துடணும் அப்படிங்கறக்காக கட்சி பேரையும் விஜய் பேரையும் கேவலப்படுத்தாதீங்க. கொஞ்சம் புரிதலோட நடந்துக்கோங்க. நம்ம டிவியில வருவோம், ஏன்னா டிவிக்கே சுத்து போட ரெடியா இருக்கானுங்க, கண்டென்ட் ரெடியாக்கி ஒரு தப்பான ஒரு ஃப்ரேம் ஆக்கிடணும்னு சொல்லி. நீங்களே கண்டென்ட் கொடுத்து கெடுத்துறாதீங்க கட்சியை. ஒரு டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணுங்க. ஒரு கத்தாதீங்க, துரத்தாதீங்க. விஜய் கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டு இருக்காதீங்க. அவர் மேல ஒரு தேவையில்லாத ஒரு பிராண்டு பண்ணிட்டு இருக்கானுங்க. விஜயகாந்துக்கு எப்படி வந்து அவர் குடியாரரு, அவர் வந்து தண்ணி பாட்டின்னு ஒரு பிராண்டு பண்ணாங்களோ இந்த மீடியா, விஜய் மாநாடு போட்டாலே ஒரு டெட் பாடி விழுந்துருதுங்கிற மாதிரி ஒரு தப்பான ஒரு பிராண்டு போயிட்டு இருக்குது. அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. இந்த கம்பத்து மேல ஏறுறது, மரத்து மேல ஏறுறது, அது மேல ஏறுறது, இந்த இலவெல்லாம் வேணாம். எல்லாத்துக்கும் வந்து விஜய்லாம் எப்படி என்ன பண்ண முடியும்? அவர் நம்பி ஆட்சியலுக்கு வந்துட்டாரு, தலைவரா இருக்காரு. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. தொண்டனா புரிஞ்சு, தொண்டனா கரெக்டா கட்டமைப்போட நடந்துக்கணும். ஆக மொத்தத்தில் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, எல்லாத்துக்கும் பொதுவாக ஒன்று சொல்லிக்கிறேன், பிளைண்ட் வர்ஷிப் பண்ணாதீங்க. இது தப்புன்னா அது கேள்வி கேளுங்க. ஒரு விஷயம் ஒன்று சொல்றாங்கன்னா கரெக்டா இருந்தா மட்டும் ஏத்துக்கோங்க, கரெக்டா இருந்தா ஏத்துக்காதீங்க. தொண்டர்களோட ஒரு பவர்னு ஒன்று இருக்கு, அதை கிரியேட் பண்ணுங்க. தொண்டர்கள்லாம் வந்து தலைவருக்கு பயந்த காலம்லாம் போதும். தலைவர்கள்லாம் தொண்டர்களை பார்த்து பயப்படணும். தொண்டன் கேள்வி கேட்பான்டா, நம்ம இப்படி ஒரு கொள்கையில இருந்திருக்கோம், இப்படி மாறினோம்னா அவனுக்கு கேட்பானுங்கடா, இது இந்த திட்டம் கொண்டு வந்தா இவனுக்கு தப்பா, இவனுக்கு கேள்வி கேட்பானுங்கடான்னு அந்த ஒரு பயம் கிரியேட் ஆகும். அப்பதானே நல்லா இருக்கும், அப்பதானே அது கரெக்டா வரும். இது என்ன சொன்னாலும் நம்ம சொல்றதுக்கு ஆட்டு அந்த மாதிரி தலையாட்டிக்குங்கிற நிலைமை இருந்தா இவங்களும் நம்மளை ஆண்ட சாக்கடை கட்சிகளாக தான் வந்து நிற்பாங்க. என் கணக்குப்படி அப்படி ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோவை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது தப்பா இருந்தாலும் சரி, ரைட்டா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.